அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. இந்த ராகு கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் சஞ்சரித்த கேது சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல மீன ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு ராகு இணைகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனி காலத்தில் ஜென்ம ராசியில் ஏற்பட்டுள்ள இந்த சனி ராகு கூட்டணி சேர்க்கை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக அவசியங்க. அதே போல கூடுமான வரையில் கடன் வாங்காமல் சமாளிங்க. வட்டியை விட கொடிய விஷம் வேறில்லைங்க. எத்தனையோ நல்ல குடும்பங்களை கடன் என்னும் தீ அளித்துள்ளது. கடன் வாங்கி தயிர் சாதம் உண்பதை விட கடன் வாங்காமல் மோர் சாதம் சாப்பிடுவது மன நிம்மதியை அளிக்கும் என கூறப்படுகிறது. கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு உடல் உபாதையும் ஏதோ ஒரு வியாதி உள்ளது என்ற கற்பனையான பயமும் மனதை அரிக்குங்க. அதே போல குடும்பத்தில் சிறு பிரச்சனை எழுந்தால் கூட முன்கோபமும் பிடிவாதமும் முகத்தை கடுகடு என தூக்கி வைத்துக் கொள்வது போன்ற அனுபவங்கள் ஏற்படக்கூடும். மனபயமே உடல் நலனை பாதிக்குங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. ஏனென்றால் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த கிரகம் சனி பகவான் தாங்க. அவர் ராகுவோடு ஜென்ம ராசியில் சேர்ந்திருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. இதனால நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல சக ஊழியர்களினுடைய மறைமுக பேச்சுக்களும் ஒத்துழையாமையும் கவலை அளிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும். இதனால புதிய வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையுங்க. இது மாதிரியான முன்கோப முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு பல பல தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகேதாங்க வேலை அமையும். அப்படியே வேலை அமைந்தாலும் அது உங்களுடைய மனதிற்கு ஏற்ற வேலையாக இருக்காது. கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இந்த வேலையை கையாளுங்க. ஏன்னா கூடிய விரைவில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் பொறுமை மிக மிக அவசியங்க. அதே போல பல காரணங்களால வெளிநாட்டில் பணியாற்றி வருபவர்களுக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய 2ஆம் பகுதி நடைபெறுது. இப்போது உங்களுக்கு இதனை ஜென்ம சனி, அதாவது
வாக்கியப்படி தோஷம் என கூறுகிறதுங்க ஜோதிடக்கலை. வர்த்தகத்துறையினருக்கு அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்துவார் சனி பகவான் என கூறுகின்றன புராதான ஜோதிட நூல்கள். இத்தகைய தருணத்துல ராகுவும் சனி பகவானுடன் தேர்ந்திருப்பது பல கஷ்டங்களை உண்டு பண்ணும் என்கின்றது ஜோதிடக்கலை. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை பலவித ஏமாற்றங்களை ஏற்படுத்துங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எந்தவித காரண காரியமும் இல்லாமல் கை நழுவி போகுங்க. மனதளவில் கிளேசத்தை அடைவீங்க. வருமானம் குறையும். சிலருக்கு கடும் நிதி பற்றாக்குறை ஏற்படுத்துவார் சனி பகவானும் ராகுவும். கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானமும் கிடைக்காதுங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு படைப்பிடிப்பின் போது ஒப்புக்கொண்டுள்ளபடி கலந்து கொள்ள முடியாமல் தங்களுடன் பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதி உதவி தக்க தருணத்தில் கிடைக்காமல் ஏமாற்றத்தை தருங்க. கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பேச்சு செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்பது சனி ராகுவினுடைய கும்ப ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்கிறது. அதே போல் பிற கட்சி பிரமுகர்களை பற்றி தரக்குறைவாக பேசி சட்ட பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளதை பிரதிபலிக்குதுங்க. தற்போதைய கிரக நிலைகள் இத்தருணத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து பேசிவிடக் கூடாது என கிரகணைகள் எச்சரிக்கை செய்து மேல்மட்ட தலைவர்களுடைய உதாசீன பார்வையும் அதனால் கட்சியிலும் ஆதரவு குறைய கொடுங்க. கவனம் மிக மிக நல்லது. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களுமின்றி நீடிக்க இருக்கு. சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடுங்க. இதன் காரணமாக தொடர்ந்து பாடங்கள்ல கவனம் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிப்பிற்குள்ளாகுங்க. கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடினமாக இருப்பினும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது மன நிறைவை அளிக்குங்க. இரவு நேர பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். விஷ ஜந்துக்களினால பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாக இருக்குது. அண்டை நிலத்தாரோடு வர பிரச்சனை. அதனால் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடக்கூடுங்க. தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கண்ட இடங்களில் உணவருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். குடும்ப கவலைகள் குழந்தைகளுடைய கல்வி மகளின் திருமணம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. இரவு பகல் இந்த நேரமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையானவே மன மாலைக்கு காத்துள்ள மனிதருக்கு வரன் அமைவதில் கால தாமதமும் தடங்களும் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய வரையில் மனதை யோகா மூலம் அமைதியாக வைத்துக் கொள்ள முயலுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பிறரிடம் உங்களுடைய மனம் குறைகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி ராகு இருவருக்குமே பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க. திருக்கோவில் ஒன்றில் சனி செவ்வாய்க்கிழமை மாலையில் 5 தீபங்கள் ஏற்றி வருவது கண்டக சனியாக அமைகிறது. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.